ओम राजाधिराजाय प्रसंख्यधागिने नमो वयं वै श्रवणाय उन्महे तमेकाभान् कामकामाय मह्यं कामेश्वरो वै श्रवणो दधातो वैराज वै श्रवणाय वांगो कल्याणाय प्रदाय कामिदार्थ प्रदायिनी अमेरिका टूर போயிருந்தல எல்லாம் சௌரியமா முடிஞ்சதா ஆண்டவன் அருளால எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது வாங்க 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 நமஸ்காரம் அவர் ரொம்ப கோவமா போற இருக்கே அவரை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வாங்க அவரை பத்தி தான் உங்களுக்கு நன்னா தெரியுமே அவர் உங்களை இங்க பாத்துட்டார் இனிமே என்ன சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார் சரி விடுங்க நீங்க நன்னா இருந்தா இந்த ஊரே நன்னா இருக்கும் நீங்க வாங்க ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹே தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத் ராஜாதிராஜாய பிரசங்கியதாகினே நமோ வயம் வை ஸ்ரவணாய குன்னஹே தமேகாபான் காமகாமாய மஹ்யம் காமேஸ்வரோ வை ஸ்ரவணோ ததாதோ குபேராஜ வை ஸ்ரவணாய மகாராஜாய நமஹ பில்லு கொண்டாப்பா சார் பில் மீடியனியே வச்சுக்கோ நாங்க டிப்ஸ் வாங்குறது இல்ல ஏன் எங்க பாஸ் எங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சிருக்காரு பிறக்க போற குழந்தை கூட பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்காரு கிருஷ்ணராவ் அவ்வளவு வசதி பண்ணி கொடுக்கறாரா இல்ல சார் இப்ப இருக்கிற முதலாளி பேரு கிருஷ்ணாராவ் இல்ல வேற யாரு செல்வநாயகம் என்னடி அப்பா எவ்வளவு பெரிய பொட்டு எங்க அப்பா கோடீஸ்வரருங்கிறதுனால குங்குமம் வைக்கிறதே அவரை ஏழை ஆக்கிடாதம்மா அடியே நெத்தியில இப்படி குங்குமம் பெருசா வச்சுக்கிட்டா புருஷனுக்கு நிறைஞ்ச ஆயுள்னு ஐதீகம் நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ இப்படிதான் பொட்டு வச்சுக்கணும் ஏய் என்ன பண்ற ஏம்மா முதல்ல அது கீழே வை இன்னைக்கு என்ன கிழமை இன்னைக்கு புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளுக்கு தளிகை போட்டதுக்கு அப்புறம் காக்காய்க்கு சோறு வச்சுட்டு தான் பழையில பச்சை தண்ணி கூட படணும்னு சொல்லிருக்கேன்ல என்ன என்னம்மா பண்ண சொல்ற எனக்கு பசிக்குது நாளைக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன் ஒரு கஷ்டஜீவியா இருந்துட்டா என்ன பண்ணுவேன் எங்க அப்பா என்ன ஓட்டாண்டியா ஒண்ணுமில்லாதவருக்கு கட்டி கொடுக்கறதுக்கு அவர் மாதிரி ஒரு கோடீஸ்வரருக்கு தான் என்ன கட்டி கொடுப்பாரு டாடி நாளைக்கு நம்ம பாண்டிக்கு பிறந்த நாள் இல்லீங்களா அர்ச்சனை அபிஷேகத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன் இந்த வருஷம் அவனுடைய பிறந்த நாளை எஸ்டேட்லயே தான் கொண்டாடணும்னு தொழிலாளிகள் அன்பு கட்டளை போட்டிருக்காங்களாம் என்னால அவங்க ஆசையை மீற முடியல அதனால நாம எல்லாரும் அங்க வந்து அவன் ஆசீர்வாதம் பண்ணணும்னு எழுதிருக்கான் அது என்னமா அது கரும்பு சுத்துற எறும்பு மாதிரி அண்ணன் எங்க போனாலும் கூட்டம் கப்புற பிடிச்சுக்குது அதுவா அதான் என் மகனோட முகராசி ஏன் சார் வண்டியை நிறுத்துறீங்க இந்த பக்கம் போக கூடாதுமா ஜாதி கலவரமா இல்ல குண்டு வச்சுட்டாங்களா இல்ல உண்ணாவிரதமா இல்லம்மா இல்ல பின்ன ஏன் சார் இந்த ரூட்ல போக வேணாம்னு சொல்றீங்க ஏன் போக வேணாம்னு சொன்னோம் மகாலட்சுமி எஸ்டேட் ஓனருக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அதுக்கு அதான் தொழிலாளிங்க கொண்டாடுறாங்க
ஆச்சரியமா இருக்கே. தொழிலாளிங்க எல்லாம் முதலாளிக்கு எதிரா கொடி பிடிப்பாங்க, இல்ல கோஷம் போடுவாங்க. விழா எடுக்கிறாங்கன்னா அப்படிப்பட்ட முதலாளியை நாம பார்த்தே ஆகணுமே. பாத்துருவோம். தொழிலாளர் தோழர்களே வணக்கம். இன்று தமிழர் திருநாள். அது மட்டுமல்ல, ஒரு தமிழன் பிறந்த திருநாள். தமிழர் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு சொன்னாங்களே, யாராவது நம்மளை நிமிர வச்சாங்களா? நம்மளை நிமிர வச்சது யாரு? அள்ளித்தரும் வள்ளல் யாரு? உழைக்கும் வர்க்கத்தை உயர்த்தியவர் யாரு? என்னது? எல்லாம் போச்சு. இன்னும் அவர் முகத்துல எப்படி முடிப்பேன்? அவருக்கு என்ன பதில் சொல்லுவேன்? வெங்கடாச்சலபதி, அலமேலு மங்காபுரத்துல இருக்கிற ஆத்தாவை சோதிக்காம அப்பாவி என்ன இப்படி சோதிக்கிறீங்க? 1 2 3 4 5 6 7 8 ஏனே திருவிளையாடல நாகேஷ் புலம்புற மாதிரி புலம்பிட்டு இருக்கீங்க? புலம்பாம என்ன பண்றது? 10 பவுன் ஆச்சே. போனா போகட்டும். போட்டுன்னு எப்படி விட முடியும்? பொறுப்பா பாத்துக்கான பையனை உங்ககிட்ட ஒப்படைச்சதுக்கு பவனையே பாதுகாக்க முடியல. பையனை எப்படி பாதுகாப்பாரு? நிக்க வச்சு உங்க அப்பா என்ன காரி துப்பிட்டா? டவல் தரேன், தொடச்சுக்குங்க. என்ன ஏனே வீணா டென்ஷன் ஆகுறீங்க? டென்ஷன் ஆகாம என்ன பண்ண சொல்ற? இந்த 10 பவுன் ஒரு பொண்ணு கையில கிடைச்சா பொறுப்பா பொத்தி பாதுகாப்பா, ஆம்பளை கையில கிடைச்சா அடமானம் வச்சு தண்ணி அடிச்சிருவான். குளிர் பிரதேசம் வேற. அட விடுங்கனே, ஏன் பிறந்த நாள் அதுவுமா? யாருக்கோ அது கிடைக்கணும்னு பாப்தா இருக்கு. மணி அடிக்குது பாத்தீங்களா? போனுன்னு இருக்கிறதே மணி அடிக்கிறதுக்காகத்தான். அண்ணே, எல்லா நேரமும் மணி அடிக்காது. எல்லா நேரத்திலயும் அடிச்சா அதுக்கு பேரு போன் இல்ல, லிப்பேன். போச்சுடா. ஹலோ, யார் பேசுறது? ஹலோ, பாஸ் இருக்காரா? பாசா? நாங்க என்ன கொள்ள கூட்டமா வச்சு நடத்துறோம்? இது எஸ்டேட்டுமா, சொல்லு சுத்தமா இருக்கட்டும். சரி, முதலாளி இருக்காரா? நான் தான் முதலாளி. என்ன வேணும்? ஏயா முதலாளி குரலுக்கும் தொழிலாளி குரலுக்கும் வித்தியாசம் தெரியாத கூமுட்டியானா? குரலை வச்சு கண்டுபிடிச்சிட்டியே. முதலாளியை கூப்பிடியா? வெரி குட். தம்பி, இங்க வாங்க. என்னண்ணே? தம்பி, உன் பிறந்த நாளை வீட்டுல கொண்டாடலாம எஸ்டேட்ல ஏன் கொண்டாடுனீங்கன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சு போச்சு? என்ன தெரிஞ்சு போச்சா? ஹலோ, என் பேரு சண்முக பாண்டியன். நீங்க யாரு பேசுறது? ஹலோ சார். சார் வந்து என் பேரு திவ்யா. நான் எங்க எஸ்டேட்டுக்கு போற வழியில எதிர்பாராத விதமா உங்க பர்த்டே ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டேன். அங்க எல்லாரும் உங்களை பாராட்டினது, நீங்க உங்க அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருந்தது. உங்களை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியல. எனிவே, many more happy returns of the day, sir. தேங்க்ஸ். ஹலோ, இந்த செயின் விஷயத்தை எப்படியாவது சொல்லான்னு பார்த்தேன். அதுக்குள்ள போனை வச்சுட்டாரு. என்ன பண்றது? தம்பி, இத்தனை வருஷமா எலும்பு சதையுமா இருந்தோம். இப்ப நமக்கு நடுவுல ஒரு நரம்பு முளைக்குதே. இப்படியே இருந்தா நரம்பு நடுக்க போகுது. மடக்குங்க. ஹலோ. ஹலோ சார், நான் திவ்யா பேசுறேன். சாரி, உங்களை நான் தூக்கத்துல டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இப்ப ராத்திரி மணி 12 இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. உங்க பர்த்டே ஃபங்க்ஷன்ல எனிதிங் ராங்? அது ராங்கா ரைட்டான்னு நீங்க தான் சொல்லணும். காலையில கூட்டத்துல நீங்க வீசி எறிஞ்ச மாலை ஒண்ணு என் கழுத்துல விழுந்தது. அதோட வெங்கடாச்சலபதி படம் போட்ட உங்க செயினும் சேர்ந்து வந்துருச்சு. அது உங்க கையில தான் இருக்கா? கையில இல்ல, கழுத்துல இருக்கு. அது அனுகிரகம்னு நினைச்சு வச்சுக்கிறதா இல்ல அடுத்தவங்க பொருள்னு திருப்பி கொடுத்துடுறதான்னு ஒரே குழப்பத்துல இருக்கேன். அப்படியா? அது உங்க கழுத்துல விழுகணும்னு பிராப்தம் இருந்திருக்கு. அப்படின்னா அந்த செயின் என் பிறந்த நாள் பெருசா உங்ககிட்டே இருக்கட்டும்.
என்னம்மா வண்டி ப்ராப்ளமா? ஆமா சார். பொண்ணுங்க தனியா தவிச்சா பொறுப்பா கொண்டு போய் விடணுங்கிறது எங்க சின்ன முதலாளி உத்தரவு. வாங்க என் வண்டியில் கொண்டு போய் விடுறேன். வீடியோல பார்த்த அதே முகம், போன்ல கேட்ட அதே குரல். சார், நீங்க மிஸ்டர் சண்முக பாண்டியனோட பெருமையா சொல்லிக்கணும்னா பிஏ, உண்மையா சொல்லணும்னா ஊழியன். உன் குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. போன்ல கேட்டிருப்பீங்க. என்ன வேலைக்காரன் சொன்ன வெடுக்கு நீ தானா? எஸ். ஐயோ, போற இவரை எப்படி கவுக்குறது? இருக்க மாட்டீங்களா? சார், போமா சார், போமா. அண்ணா, அண்ணா என்ன விட்டுட்டு போகாதீங்கண்ணா. என்ன அழுவுறீங்க? இப்படி கூப்பிடுறதுக்கு ஒரு தங்கச்சி பாப்பா வேணும்னு எங்க அப்பங்கிட்ட கேட்டேன். அந்த சோம்பேறி பெத்து கொடுக்காமையே செத்து போயிட்டான். இப்படி என்ன சென்டிமெண்ட்ல சிக்க வச்சிட்டியம்மா, சென்டிமெண்ட்ல சிக்க வச்சிட்டிய. எங்கிருந்துமா புடிச்சிட்டு வந்த? குன்றத்தூர் கோயில்ல கோரசா பிச்சை எடுத்துட்டு இருந்தவங்களை கூட்டிட்டு வந்துட்டியா? தயவு செஞ்சு நீங்க எல்லாம் அண்ணான்னு கூப்பிடாதீங்க. என் தங்கச்சி மட்டும் என்ன அண்ணான்னு கூப்பிட்டா போதும். வாமா. அந்த 10 பவுன் தங்கலி பத்திரமா இருக்கல்ல? விழுந்தது விழுந்த இடத்துல பத்திரமா இருக்கு. குளிக்கும்போது கூட கழட்டுறது இல்ல கொஞ்ச நாளா. குளிக்கிறதே இல்லையா? உங்களுக்கு எப்படி தங்கச்சி சென்டிமெண்டோ அது மாதிரி எனக்கு செயின் சென்டிமெண்ட். புரியலையே. புரியுற வயசு நீங்க தாண்டிட்டீங்கன்னா அவரை பார்க்கணும், அவரோட பேசணும், அவர் கூட பழகணும், அவர் மனசுல நான் இடம் பிடிக்கணும். அப்புறம் அவரு என்னடி இடத்த பத்தி பேசணும்னு இந்த ஆளு இடத்தையே காலி பண்ணிட்டாரு. எங்க போறீங்க? எஸ்டேட்டுக்கு போறோம். எந்த எஸ்டேட்டுக்கு? எங்க முதலாளி எஸ்டேட்டுக்கு. உங்க முதலாளி பேரு? பேரை கேக்குறத பாரு. என்னது பேரு கேட்டா சொல்லாம போறாங்க. ஏமா, உங்க முதலாளி பேரு சண்முக பாண்டியன் தானே? பேரு கேட்டா அடிக்கிறான். குழந்தை அடிச்சதேனே சந்தோஷப்படு. அந்த அம்மா அடிச்சிருந்தா முகம் முதுகு பக்கம் போயிருக்கு. என்ன சொல்றீங்க? என்ன சொல்றேனா, எங்க எஸ்டேட்ல வேலை செய்யறவங்க புருஷன் பேரை சொன்னாலும் சொல்லுவாங்க, முதலாளி பேரை சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படி? ஏன் அப்படியா? வா இப்படி. கும்பிடுறேங்க ஐயா. உங்க குழந்தையா? ஆமாங்க. பேருகால எப்ப? அடுத்த மாசங்க. ஏமா, இந்த நிலைமையில வேலைக்கு வரலாமா? பிரசவ சம்பளம் வாங்கிட்டு லீவ் எடுத்துட்டு ரெஸ்ட் எடுத்துக்கங்க. இந்தாங்க. சரிங்க. இன்னைக்கு அந்த குழந்தை உன் கன்னத்துல அடிச்சதுக்கு, அன்னைக்கு தொழிலாளர்கள் விழா எடுத்ததுக்கு இன்னைக்கு காரணம் புரியுதா? யாருமா அது? இந்தாமா. ஏய், வேலைக்கு நீ புதுசா? ஆமா. சுந்தரனே சிபாசா? இது வேரோட பிடுங்கிறதுக்கு இது ஒண்ணு வேர்க்கடலை இல்லம்மா. இந்த பார், குழந்தையோட கன்னத்தை செல்லமா கிள்ற மாதிரி இந்த குழந்தையோட காம்ப மெதுவா கிள்ளணும். எனக்கு குழந்தையோட கன்னத்தை செல்லமா எப்படி கிள்றதுன்னு தெரியாது. கொஞ்சம் கிள்ளி காட்டுறீங்களா? ஏய், என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல. நீங்க இன்னும் கிள்ளவே இல்லையா? கண்ணை முடிக்கிட்டா எப்படி கிள்றது? இந்த பார், இதுதான் கொழுந்து. காம்போட இப்படித்தான் கிள்ளணும், புரியுதா? பாப்பா பாப்பா, இப்படி என் ஏற்பாடு முதலாளி கிட்ட பேசணும்னு சொல்லி சொன்னீங்க, பேசினாரா? என்ன பேசினாரு? எப்படி கிள்றதுன்னு பக்குவமா சொல்லி கொடுத்தாரு. தொழில் ரகசியத்தை சொல்லிட்டாரா? ஆரம்பமே பிள்ளையார் சொல்லினா போக 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 போக
போயிட்டே இருக்க வேண்டியதுதான். எனக்கு ஏற்பாடுலாம் பண்ணிட்டீங்களா? ஏற்பாடு பண்றவனுக்கு பேரா அண்ணன் இல்ல மாமா. என்னைக்கு உன்ன தங்கச்சியா தெத்தெடுத்துறோம் அன்னைக்கே என் தலையெழுத்து மாறி போச்சு. ஜீப்புக்கு கடத்துறவனுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. ஒண்ணும் கவலைப்படாத. ஒண்ணும் மிஸ் ஆகாதுல்ல? ஒண்ணும் மிஸ் ஆகாது. பாப்பா பாரு வர்றாங்க. கரெக்டா வந்துட்டாங்க. நிறுத்து நிறுத்து நிறுத்துங்க நிறுத்துங்க. காசை வாங்கிட்டு போறானுங்க பாரு. வாங்கடா. அட வாங்க. யாரு அது? யாரா இருந்தா நமக்கு என்ன? பொண்ணு அழகா இருக்கா இல்ல? கடவுள் கண்ணை திறந்துட்டாரு. நம்ம பாஸ்கெட் அழிச்சிட்டு போவோம். ரிவர்ஸ். வாங்கடா. ரொம்ப ஜெயா பொண்ணை கடத்திட்டு போக வந்தது நீங்க தானே? ஆமாண்ணே. அப்புறம் ஏன் வண்டியை நிறுத்தாம போறீங்க? அது வந்து கொஞ்சம் மப்புல அனுப்பிச்சு வைங்கண்ணா. அனுப்பிச்சு வைங்கண்ணா. என் தங்கச்சி எல்லா விஷயத்தையும் சொல்லு. வாங்க வாங்க. ஓகே. ஹாய். போ போ சீக்கிரம் வண்டி எடுங்கய்யா. டாடா 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 டாடா. Thank you. ஏம்மா கொஞ்சம் சத்தம் போட்டு கூப்பிடு. அப்பதான் தம்பி காதுல விழுகும். நீ பாட்டுக்கு கம்மன் இருக்கிறாத. எப்படியோ ஜாயின் பண்ணி விட்டோம். யாரே அது நடு ரோட்ல நின்னு ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்குது? என்னண்ணா நீங்களா? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எங்க கடத்த சொன்ன பாப்பா? கடத்த சொன்ன பாப்பாவா? அப்ப கடத்திட்டு போறது? யோ என்னையா வேடிக்கை பார்த்து நிக்கிறீங்க? போய் காப்பாத்துறியா? நாங்க கடத்துறதுக்கு தான் பணம் வாங்கணும், காப்பாத்துறதுக்கு இல்ல. யோ காப்பாத்துறியா? இன்னும் வேணாலும் பணம் தர்றேன். ஐயோ நாங்க நாடகம் நடிக்கிறீங்க, எங்களுக்கு நடிக்க தான் தெரியும், உதவாங்கலாம் தெரியாது. ஏய் வாங்கடா வண்டி எடுங்கடா. ஐயோ